எண்ணும் எழுத்தும். Day 4 starts with finger family song in warm-up, introducing uppercase and lowercase of A, B, C and D. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நாம போர்டில் ABCD டிஃப்ரெண்ட் காலம்ஸில் எழுதி லெட்டர் கார்ட்ஸை டேபிள் மேலே பிளேஸ் பண்ணிட்டு பிக்சர் கார்ட்ஸை அப்சைட் டவுனாக பிளேஸ் பண்ணணும். பஞ்ச் ஆஃப் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம்ஸ் எழுதி அதில் ரேண்டமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் அப்சைட் டவுனாக பிளேஸ் பண்ண கார்டில் ஏதாவது ஒரு கார்டை எடுத்து அதனுடைய பேரை சொல்லணும். ஒருவேளை அவங்களுக்கு தெரியலன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு காட்டி சொல்லணும். இப்போ நாம அதனுடைய இனிஷியல் சவுண்டை சொல்லி ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் அந்த கார்டை எடுத்து போர்டில் அப்ராப்ரியேட் காலம்ல பேஸ்ட் பண்ணணும். இது போல மற்ற கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் கொடுக்கப்பட்ட கிரிட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். With this, Day 4 comes to an end. Day 5 warm-upல finger family song-ஐ ரிப்பீட் பண்ணணும். Reinforcing A, B, C and D. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சர்க்கிளில் நிற்க வச்சு பிக்சர் கார்ட்ஸை காட்டி அதனுடைய வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இனிஷியல் சவுண்டை சொல்லி வேர்ட்ஸை சொல்லணும். எக்ஸாம்பிள், ப்ரூம் அப்படின்னா ப்ரூம்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரூம் ப்ரூம் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். இதே போல மற்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். போர்டில் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ஆஃப் ABCD ட்ரா பண்ணி அந்த லெட்டர்ஸ் மேலே அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். இது போல எல்லா லெட்டர்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸ்டோரி டைம் ஃபார் கிளாஸ் 3. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நாம புக்கில் இருக்கிற பிக்சர்ஸ் காட்டி ஒவ்வொரு ரூம்ஸுடைய நேம்ஸை சொல்லணும். லைக் பெட்ரூம், கிச்சன் எட்ஸெட்ரா. வேர் டு வி குக், வேர் டு வி டேக் பாத், வேர் டு வி ஸ்லீப் போன்ற கொஸ்டின்ஸ் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஆன்சர்ஸை ஆக்செப்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ரூம்ஸை பற்றி ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டு யூ ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம், வாட் டு யூ டூ வென் யுவர் மாம் ஆர் டேட் ஃபால் சிக் போன்ற கொஸ்டின்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு பிக்சரில் கொடுத்தது போல ஒரு பிக் புக்கில் ஒவ்வொரு பிக்சர்ஸ் காட்டி டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டோரியை பற்றி ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும். பிறகு ஒவ்வொரு பிக்சரை காட்டி நேம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை சொல்லணும். பை த எண்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டி இந்த கிரிட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் அண்ட் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். With this, Day 5 comes to an end. Day 6, reading time. Story, My House for Class 3. தேவையான மெட்டீரியல்ஸ் வேர்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கார்ட்ஸ். டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி அதனுடைய மீனிங்கை சொல்லி டீச் பண்ணணும். நாம இந்த வேர்ட்ஸை ரீட் அலவுட் கார்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்க நாம கைட் பண்ணணும். பிறகு ஸ்டோரியை படிக்க நாம ஹெல்ப் பண்ணணும். மீன்வைல் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸை பேர்ஸா உட்கார வச்சு அவங்க ஒர்க் புக்கில் லெட்டர் ட்ரேசிங் பண்ணணும். கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேர்ஸா உட்கார வச்சு ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்ட சிம்பிள் சென்டென்சஸை ரீட் பண்ணவும் அதை காப்பி பண்ணவும் நாம என்கரேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸ்பீக் ஃபார் அ மினிட்ல கொடுக்கப்பட்ட ஃபார்மட் யூஸ் பண்ணி பேச ஸ்டூடெண்ட்ஸை நாம என்கரேஜ் பண்ணணும். எண்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டி இந்த கிரிட் யூஸ் பண்ணி ஒர்க் புக் அண்ட் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். இட்ஸ் யோர் டைம்ல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாடியூல்ல ஏதாவது ஆக்டிவிட்டி மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருந்தாலோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஆக்டிவிட்டீஸோட லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஏற்ப டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் கிளாஸ் ரூம்ல டிரான்சாக்ட் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.